Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் உங்களை கிச்சன் குயின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு முட்டையெல்லாம் ஓட்டிலேருந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அப்படியும் கஷ்டப்பட்டு உரித்தாலும் ஒரு சில டைம் முட்டை அந்த ஓட்டோட நல்லாவே ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முட்டை குக் பண்ண பாத்திரத்துலேயும் வெள்ளையாக படிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் ரொம்பவே சிம்பிளாக எப்படி நம்ம முட்டையை தோல் உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 2 தின் ஸ்லைஸ் லெமனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் முட்டை பாயில் பண்ணுற பாத்திரத்துலேயே ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது கூடவே நான் 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம முட்டையை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டையை தோல்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம முட்டை வேக வச்ச பாத்திரத்தை பாருங்கள், எங்கேயுமே கொஞ்சம் கூட வெள்ளை கலர் படியவே இல்லை. ரொம்பவே ஈஸியாக இப்போ நம்ம முட்டையை ஒரு 2 வாட்டி மட்டும் தரையில் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக தோல்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம லெமனும் உப்பும் சேர்ந்து முட்டையை பாயில் பண்ணும்போது முட்டையும் உடஞ்சி வெளியில் எதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அண்டு நம்மளால் முட்டை தோலையும் ஈஸியாகவே உரிக்க முடியும். முட்டை பாத்திரத்துலையும் எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். நீங்களும் இனிமேல் முட்டை வேக வைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம 4 முட்டையும் எந்த பிசுறும் இல்லாமல் சூப்பராக தோல் உரித்து முடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா லெமன், உப்பு, புளி இதெல்லாம் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணினா தான் பளிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கி நம்ம இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் தூக்கி போடுற ஒரே பொருளை வச்சு இந்த பித்தளை பாத்திரத்தை புதுசு மாதிரி ஜொலிக்க வைக்க போகிறோம். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான். டொமேட்டோ கெச்சப்பை பித்தளை பாத்திரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். அந்த பாத்திரத்தோட கலர் அப்படியே புதுசு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் விரலால் ரப் பண்ணுற ஏரியாஸ்லலாம் கலர் நல்லாவே புதுசு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நான் எந்த ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் விரல் வச்சு தான் அந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணிகிட்டே வரேன். இப்போது பாத்திரம் ஃபுல்லாக அந்த டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற விட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ கெச்சப்லாம் நல்லாவே காஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் இந்த பாத்திரத்தை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட பித்தளை பாத்திரம் இப்படி தான் புதுசு மாதிரி சூப்பராக மாறிடுச்சு. எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம தூக்கி போடுற ஒரே பொருளை வச்சு பித்தளை பாத்திரத்தை புதுசு மாதிரி ஜொலிக்க வச்சுட்டோம். இனிமேல் யாரும் பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கைவலிக்க கஷ்டப்பட வேண்டாம். இந்த சிம்பிள் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஃப்ராசன் மில்கை எப்படி ரொம்ப சீக்கிரத்தில் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். ஜென்ரலாகவே நம்ம எந்த ஒரு பொருளை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் போட்டு வைப்போம். இன்றைக்கி நம்ம டீஃப்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக அந்த தண்ணியில் ஒரு சீக்ரெட் பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி நான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது கூடவே நான் 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த உப்பு அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் டிசால்வ் ஆகிடும். இப்போ நம்மளோட ஃப்ராசன் மில்கை அந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். நம்மளோட பால் பாக்கெட் அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்புக்கு ஜென்ரலாகவே ஐஸை சீக்கிரமாக மெல்ட் பண்ண வைக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த தண்ணியில் உப்பு ஆட் பண்ணி வைக்கிறோம். இந்த பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் போட்டு ஒரு 7 மினிட்ஸ்லேயே ஃபுல் பாக்கெட்டும் டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ஃப்ராசன் மட்டன், சிக்கன்னு, நான்வெஜ் ஐட்டம்ஸை கூட ஃபாஸ்ட்டாகவே டீஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் பால் காய்ச்சினதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக வெள்ளை கலரில் பிடிச்சி போயிருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த மாதிரி பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் உங்களோட பாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ இதில் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம பாலை ஒரு 2-3 வாட்டி பொங்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த மெத்தடில் நீங்கள் பால் காய்ச்சும் போது உங்களோட பால் பாத்திரத்தில் அடி பிடிக்கவே பிடிக்காது. சம்டைம்ஸ் நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் வந்து அடுப்பில் சிந்திரும். அதை வந்து நம்ம கரித்துணி வச்சு தொடச்சோன்னா அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணுறது நமக்கு ஒரு தனி வேலையாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம அடுப்பில் சிந்தினதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஈஸியாகவே ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஃபுட் ஐட்டம் சிந்தின உடனேயே தொடச்சி எடுத்துருங்க. அப்படி இல்லைனா அது கொஞ்சம் நேரம் கழித்து காஞ்சி போய் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாயிடும். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போட்டுக்கிறதுக்கு எல்லா லேடிஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். பட் நம்ம டெய்லி யூஸில் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போடும்போது என்ன ஆகும்னா அது சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி கண்ணாடி வளையல்லாம் ஈஸியாக உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற கண்ணாடி வளையல் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes இந்த கண்ணாடி வளையல் எல்லாமே அந்த சுடுதண்ணியில் இருக்கட்டும். 15 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியோட சூடும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த வளையல் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி சூடான வெந்நீரில் நம்ம கண்ணாடி வளையலை போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த வளையல் வந்து ஹார்டாக மாறிடும். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணினா கூட அந்த வளையல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வளையலில் இருக்க கிளிட்டர்ஸ் எல்லாம் தண்ணியில் ரிமூவ் ஆகி வந்துடும். பட் இந்த வளையலில் இருந்து கொஞ்சம் கூட கிளிட்டர்ஸும் ரிமூவ் ஆகவே இல்லை. ஸோ நீங்களும் இனிமேல் கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு பால் திக்காக இருந்தால் தான் நமக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி தண்ணி பாலில் கூட சூப்பராக திக்கான க்ரீமியான தயிர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு பால் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் அது கூடவே ஒரு ஸ்பூன் இந்த பொருளை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு திக்கான க்ரீமியான தயிர் கிடைக்கும். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான். நான் இன்றைக்கி 250 ml காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். 250 ml பாலுக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக காய்ச்சின பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பாலோடு ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கோம். பட் இதில் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம திரும்பவும் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பால் அடுப்பில் வச்சதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பால் பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் வந்து இந்த மாதிரி வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் பாலையும் தயிரையும் இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்துலேயே தயிர் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி பாலாக எடுத்திருந்தோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணினதுனால இந்த பால் நல்லாவே திக்காக மாறி இருக்கு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தயிரோட டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. எப்பவும் போல தான் உங்களுக்கு தயிரோட டேஸ்ட் இருக்கும். எப்போவுமே நீங்கள் தயிரை மண் சட்டியில் ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த தயிர் புளிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மண் சட்டியில் ஊற்றுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை நான் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போது இது ரெண்டையும் நம்ம மூடி போட்டு ஒரு 3 to 4 hours அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாங்க இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட தயிர் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போது இந்த தயிரை இன்னொரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கல் மாதிரி தயிர் ரெடி ஆயிரும். பட் நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல. ஜஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தயிர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நமக்கு கெட்டியான தயிர் கிடச்சிருக்கு. நம்ம மண் சட்டியில் ஊற்றி வச்சுருந்த தயிரும் நல்லா திக்காகவே ரெடியாக இருக்குது. நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக பால் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போவும் உங்களுக்கு ரொம்பவே திக்கான க்ரீமியான தயிர் கிடைக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தண்ணி பாலில் கூட கெட்டியான தயிர் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம மற்ற பாத்திரம்லாம் விளக்குற மாதிரி மண் சட்டியை சோப் இல்லை டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ண முடியாது. அதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம தயிர் ஊற்றி வச்சுருக்க மண் சட்டி தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் சும்மா அலசிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நான் 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இப்போது இந்த கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கடலை மாவை வச்சே நம்ம மண் சட்டியை ஃப்ரண்ட் சைட் பேக் சைடுன்னு எல்லா இடமும் நல்லா விரல் வச்சே தேய்ச்சி விட்டால் போதும். நம்ம இதுக்காக எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ண வேண்டாம். மண் சட்டி ஃபுல்லாக கடலை மாவை தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல் தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மண் சட்டி சூப்பர் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் மண் சட்டியை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் மண் சட்டியோட லைஃப்பும் ரொம்ப நாளைக்கு வரும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you all so much for watching. அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, Assalamu alaikum.